கைவினை பொருட்களை ஆன்லைன்ல செல் பண்ணிட்டு இருக்கிற நீங்க பிசிக்கல் ஷாப்ஸ்ல செல் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்களா? இல்ல இன்னும் வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு அதுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். வணக்கம், நான் ஆக்னஸ், கைத்தொழில் முனைவோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க ஏற்கனவே ஆன்லைன்ல உங்களோட ஹேண்ட்மேட் திங்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதை வேணா செல் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ரியலா பிசிக்கல் ஷாப்ல உங்களோட ப்ராடக்ட் போடணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும். முதல்ல பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு மோட் ஆஃப் இன்கம், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நம்ம நம்பிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன், எட்சி வந்து இப்போதைக்கு ஏற்கனவே ஷாப்ஸ் வச்சிருக்கிறவங்கள இந்தியாவில் செல் பண்ண முடியாது அப்படின்னு வச்சிருக்கு. ஒன்லி வெளியே இருந்து கஸ்டமர்ஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட வாங்க முடியும். இந்தியன் பயர்ஸால வாங்க முடியாது. அண்ட் புதிய ஷாப்ஸ் யாராவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அன்பிரடிக்டபிள் இல்லையா? எப்போ வேணால் நடக்கலாம். நம்மளோட ஓன் வெப்சைட்டே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கூட அதில் கூட ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் நார்மல் எப்போவுமே லைஃப்பில், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் சோர்ஸ்லேருந்து நமக்கு காசு வருது அப்படின்னு நினச்சிட்டு அதை மட்டுமே நம்பிட்டு இருந்தோம்னா அதில் எப்போ வேணா என்ன வேணா ஆகலாம். ஸோ அதனால நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்மளோட சேம் ப்ராடக்ட்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸில் செல் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா மூலமாக செல் பண்ணலாம், இல்லை நம்மளோட ஃபிசிக்கல் ஷாப்ஸில் இந்த கிராஃப்ட் ஷோஸ் நடக்குது அந்த இடத்துல போய் நம்ம செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஃபர் ஜோனில் இருக்கிற மாதிரி அர்த்தம். அதாவது இப்போ ஒருவேளை ஏதோ ஒரு வெப்சைட் லைக் எட்சி வந்து திடீர்னு உங்களோட ஷாப் இப்போ ஓப்பன் பண்ண முடியாது, உங்களோட ஷாப் இப்போ நடத்த முடியாதுன்னு சொல்லும் போது மற்ற சோர்சஸ்லேருந்து நமக்கு இன்கம் வரும் இல்லையா? ஸோ நம்ம வந்து சேஃபாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய. ஸோ இதனால தான் எப்போவுமே ஒரே மோட் ஆஃப் இன்கம்மை நம்ம நம்பி இருக்கக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த வே வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸில் செல் பண்ணுறது. ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸில் செல் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஃபிசிக்கலாக நம்மளே ஒரு கடை தொடங்கி அதில் நடத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ப்ராடக்ட் எந்த மாதிரியான இடத்துலலாம் செல் ஆகலாம், எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரீட்டிங் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரீட்டிங் கார்டு வந்து எங்கெல்லாம் செல் பண்ணுவாங்க? ஸ்டேஷ்னரிஸில் செல் பண்ணுவாங்க, ஃபேன்சி ஸ்டோரில் செல் பண்ணுவாங்க, கிஃப்ட் ஷாப்பில் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கடைங்க ஏற்கனவே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கடைங்களை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓனர்ஸ் கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். இப்போ என்னோட ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களோட ஷாப்பில் வச்சு விற்கணும்னு விரும்புகிறேன், இது வந்து ஓகேவா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆக்சுவலி ரெண்டு விதமான விஷயங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஓகே சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான பேமெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தோன்னா ஹோல்சேல். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ஹோல்சேலாக இப்போ வந்து ஒரு மினிமமாக ஒரு 10 பொருள் நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் இந்த ரேட்டுக்கு தருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரேட்டுக்குனாலும் விற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பேசலாம். ஸோ இது வந்து ஹோல்சேல் ஆப்ஷன். இன்னொன்று பார்த்தோம்னா கன்சைன்மெண்ட் பேசிஸ். இந்த கன்சைன்மெண்ட் பேசிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிடுவோம். அந்த விலையை வந்து அந்த கடைக்காரங்க வாங்கிடுவாங்க கஸ்டமர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அதில் ஒரு கமிஷனை அவங்க பிடிச்சிக்குவாங்க. ஜஸ்ட் லைக் ஆன்லைனில் நம்ம செல் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஆன்லைன் ஒரு மார்க்கெட் பிளேஸில் நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம லிஸ்ட் பண்ணும்போது ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர்ஸ் வாங்கின அப்புறம் அதில் கொஞ்சம் % ஆஃப் கமிஷன் வந்து அந்த வெப்சைட்க்கு நம்ம பே பண்ணுறோம் இல்லையா? அதே தான் இதை வந்து ஃபிசிக்கல் ஷாப்ஸ்க்கு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து யூஸ்வலாக ஒரு 20% to 40% வரைக்கும் வாங்குவாங்க. அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து பேசி டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அந்த ஷாப் ஓனருக்கும் இடையில உள்ள விஷயம் அது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பர்டிகுலர் % கொடுத்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் அந்த ஷாப்பில் நீங்கள் மந்த்லியோ எப்போ வேணுமோ நீங்கள் ரீஃபில் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை செல் பண்ணிவிட்டு அதில் அவங்க கமிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கும் ப்ராடக்ட் செல் ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் அந்த கடையில் போய் உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு கடையே போடணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.